ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஃபார் லூப் பத்தி பார்க்க போறோம். அண்ட் எஸ்ஜே சூர்யா பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோல கேமியோ ரோல் பண்ணிருக்காரு. நீங்க இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பைத்தனோட ஃபுல் கோர்ஸ் பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அதையும் போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நவ் லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ. கைஸ், ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எத்தனை டைம் ஒரு லூப் ரன் ஆக போகுது அப்படின்றது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சு அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ ஒயில் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு டைம் அந்த லூப் ரன் ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதனால ஒயில் லூப் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் லூப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. மாநாடு படத்துல ஒரு சீன் வரும். எஸ்ஜே சூர்யா வந்து வந்தான், சுட்டான், செத்தான், ரிப்பீட் அப்படின்ட்டு இந்த டைலாக் வந்து சொல்லுவாரு. இந்த டைலாக் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் ரிப்பீட்டடா சொல்லுவாரு. ஓகேங்களா? எத்தனை டைம் ரிப்பீட்டடா சொல்றது அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துட்டு வரலாம். வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட், வந்தா சுட்டா செத்தா ரிப்பீட். இன்னைக்கு வருவான். இப்ப பாத்தீங்கன்னா அதுல 4 டைம்ஸ் வந்து எஸ்ஜே சூர்யா ரிப்பீட் பண்ணிருக்காரு. இப்போ இந்த இதுல டைரக்டர் என்ன சொல்லியிருப்பாரு, சார் நீங்க வந்துட்டு ஒரு 4 டைம் அந்த டைலாக் வந்து ரிப்பீட் பண்ணுங்க போதும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. சோ இப்ப எஸ்ஜே சூர்யாவுக்கு வந்து தெரியும் எத்தனை டைம் அவர் வந்து லூப் பண்ண போறாரு அப்படின்ட்டு இந்த டைலாக. எத்தனை டைம்? 4 டைம். ஸோ 4 டைம் அவர் வந்து கரெக்டா லூப் பண்ணி முடிச்சிருவாரு. ஸோ இதை எப்படி நம்ம ஃபார் லூப்ல பண்ணலாம் அப்படின்றத இப்ப காமிக்கிறவங்க. ஃபார் அப்படின்னு போட்டுக்கோங்க. தென் எஸ்ஜே அப்படின்னு நான் வந்து போட்டுக்கிறேன். எஸ்ஜே சூர்யா இவர் தான். ஓகேங்களா? இன் ரேஞ்ச் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். எத்தனை டைம் சொல்ல போறாரு? 1ல இருந்து 4 டைம் வந்து சொல்ல போறாரு. ஸோ 1,4ன்னு கொடுக்கக்கூடாது, அப்பனா 3 டைம் தான் வரும். 1,5ன்னு நீங்க கொடுங்க. ஓகேங்களா? தென் கோலன் வச்சுட்டு பிரிண்ட். இப்போ வந்து இந்த டைலாக் வந்து சொல்ல போறாரு. டைலாக் என்ன டைலாக்? வந்தான், சுட்டான், செத்தான், ரிப்பீட் அப்படின்ற டைலாக இப்ப அவர் சொல்ல போறாரு. அதுக்கு பிரிண்ட் வந்தான், சுட்டான், செத்தான், ரிப்பீட். இப்போ வந்து எஸ்ஜே சூர்யா வந்து 1ல இருந்து 4 டைம் வந்து சொல்ல போறாரு. அப்ப ஏன் இங்க 5 கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரேஞ்சில பாத்தீங்கன்னா நமக்கு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால எப்பயுமே இங்க வந்து லாஸ்ட் நம்பர் நமக்கு 4ல முடியணும் அப்படின்னா அதோட +1 வந்து சேர்த்து போட்டுக்கோங்க. அப்பதான் நமக்கு 4 டைம்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? நான் இதை வந்து இப்ப ரன் பண்றேன் பாருங்க. வந்தா, சுட்டா, செத்தா, ரிப்பீட் அப்படின்ட்டு 1 2 3 4 டைம் வந்துருச்சு. ஓகேங்களா? சோ இப்ப ஃபார் லூப்ல வந்து நம்ம இதை ரன் பண்ணியாச்சு. பிகாஸ் எத்தனை டைம் நம்ம லூப் பண்ண போறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதனால நம்ம ஈஸியா ஃபார் லூப் வச்சு ரன் பண்ணிட்டோம். இப்ப எஸ்ஜே சூர்யா கவுண்ட் பண்றத நம்மளும் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த எஸ்ஜே அப்படின்ற வேரியபிள் இருக்கு இல்லையா? சோ அதை வந்து நீங்க ஜஸ்ட் பிரிண்ட்குள்ள வந்து ஆட் பண்ணுங்க. எஸ்ஜே போட்டு கமா அப்படின்னு போட்டேன். சோ இந்த ரேஞ்ச்குள்ள இருக்கிற வேல்யூ பாத்தீங்கன்னா இதுக்குள்ளதான், இந்த எஸ்ஜே அவருக்குள்ளதான் பாத்தீங்கன்னா ஸ்டோர் ஆகும். சோ அவர் என்ன பண்ணிருப்பாரு, அவரை வந்து ஞாபகம் வச்சிருப்பாரு இது வந்து எத்தனாவது லூப் அப்படின்றத. சோ இப்போ இதை வந்து நான் இங்க பிரிண்ட் பண்ண அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கவுண்ட் அப்படின்றது இங்க வந்துரும். தென் இந்த டைலாக் வரும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, ரன் பண்றேன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் சொல்றாரு 1 அப்படின்னு வந்திருக்கு. செகண்ட் டைம், தேர்ட் டைம், 4th டைம் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ 4 டைம் எஸ்ஜே சூர்யா வந்து அவரும் ஞாபகம் வச்சுட்டு சொல்லுவாரு. ஓகேங்களா? இப்ப இந்த கோடு வந்து எப்படி ரன் ஆகும் அப்படின்றத இன்னும் கொஞ்சம் டீடைல்டா சொல்றேன், உங்களுக்கு இன்னும் சூப்பரா புரியும். இப்ப ஃபர்ஸ்ட் இந்த ரேஞ்ச் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த ரேஞ்ச்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 4 அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? இந்த நம்பர். ஓகே, இப்போ இந்த எஸ்ஜே அப்படின்ற வேரியபிள்குள்ள ஃபர்ஸ்ட் வந்து 1 போய் ஸ்டோர் ஆயிரும். ஓகேங்களா? 1 ஸ்டோர் ஆகி முடிச்சோடனையும் தென் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? பிரிண்ட் சொல்லியிருக்கோம். பிரிண்ட் எஸ்ஜே அண்ட் அந்த டைலாக் வந்து போட சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்கோம். நவ் இப்போ வந்து எஸ்ஜேக்குள்ள 1 இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 1 பிரிண்ட் ஆகும். தென் இது பிரிண்ட் ஆகி முடிஞ்சோடனே அகெயின் வந்து இங்கே போகும். இப்போ எஸ்ஜேக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 வந்துடும். தென் 2 வந்து இங்கே வரும். 2 பிரிண்ட் ஆகும். அண்ட் தென் டைலாக் வந்து வரப்போகுது. அடுத்து எஸ்ஜேக்குள்ள வந்து 3 வரப்போகுது. தென் அது வந்து பிரிண்ட் ஆகிட்டு தேர்ட் டைம் வந்து டைலாக் வரப்போகுது. தென் எஸ்ஜேக்குள்ள வந்து 4 வந்துடும். 4th டைம் வந்து டைலாக் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ கோட் வந்து இப்படிதான் வந்து ரன் ஆகும். ஓகே கேஸ், இப்போ அகைன் வந்து ஒரு ஃபார் லூப் போடலாம். என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவுண்ட் 1 to 10 அப்படின்னு வந்து கொடுக்க போறோம். ஓகேங்களா? அப்போ 1ல இருந்து 10 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகணும். அதை எப்படி ஃபார் லூப்ல பண்ணலாம் அப்படின்றத இப்ப காமிக்கிறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் அப்படின்னு கொடுத்துட்டு எத்தனை டைம் வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போறோம்? 1ல இருந்து 10 வரைக்கும். அப்போ 10 நம்பர் இருக்க போகுது. ஸோ அப்ப 1ல ஸ்டார்ட் ஆகுது. தென் எங்க எண்ட் ஆக போகுது? 10ல. ஸோ ரேஞ்சுக்குள்ள எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ 10 வேணும் அப்படின்னா நம்ம 11 வந்து போடணும். அப்போதான் 11க்கு முன்னாடி உள்ள நம்பர்
10ல போய் நமக்கு ஸ்டாப் ஆகும். உங்களுக்கு எந்த நம்பர்ல எண்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுல இருந்து ஒரு நம்பர் வந்து எக்ஸ்ட்ரா கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு எண்ட் ஆகுற நம்பர் கரெக்டா வரும். ஓகே, இப்போ வந்து நான் 1 to 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால 11 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஓகே ரைட், இப்போ ஒரு கோலன் வச்சுட்டு தென் பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஏன் இங்க ஐ அப்படின்னு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிற எல்லா நம்பருமே வந்து எனக்கு ஐல தான் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா, ஒவ்வொரு டைமும் ஐ வந்து இந்த லூப்பை முடிக்க எனக்கு வந்து அடுத்தடுத்த நம்பர் வந்து போகுது. ஓகே, இப்போ பாருங்க, நான் ரன் பண்ணிட்டு திருப்பி இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ரன் பண்றேன், 1ல இருந்து 10 வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு ரன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இங்க என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 அப்படின்ட்டு நமக்கு 10 வரைக்கும் அந்த ரேஞ்ச் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஐக்குள்ள வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன நம்பர் இருக்கு, i equal to 1 அப்படின்னு இருக்கு. 1ல தான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகேங்களா, நீங்களும் பேப்பர் பென் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா வந்து புரியும். இந்த மாதிரி நீங்க எழுதி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐக்குள்ள என்ன இருக்கு, ஸ்டார்டிங் நம்பர் 1. ஸோ அதனால 1 அப்படின்னு இருக்கு. ஸோ இப்போ i equal to 1. இப்போ நம்ம பிரிண்ட் i அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன இருக்க போகுது, நமக்கு அவுட்புட் இங்க ஃபர்ஸ்ட் ஐக்குள்ள இப்போ என்ன இருக்கு, 1 இருக்கு. ஸோ அதனால அவுட்புட்ல நமக்கு 1 அப்படின்னு வரும். தென் இதை முடிச்சிருச்சு. தென் அகைன் வந்து ரேஞ்சுக்கு வந்து போகும். ரேஞ்சுக்குள்ள இப்போ என்ன இருக்கு, 2. அப்போ i equal to இப்போ என்னது 2. இப்போ இது வந்து பிரிண்ட்குள்ள போகும். இப்போ என்ன பிரிண்ட் ஆகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். தென் இதை முடிச்சுட்டு நம்ம அகைன் வந்து ரேஞ்சுக்குள்ள போகுது. இப்போ என்ன இருக்கு, i equal to 3 அப்படின்னு இருக்கு. இப்போ ஐக்குள்ள இருக்கிறது 3, அதனால 3 அப்படின்னு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ஸோ இங்கே மாதிரி 1 2 3 அப்படின்ட்டு. நவ் இப்போ வந்து 4 இருக்கு. ஸோ i equal to 4 அப்படின்னு வரப்போகுது. இப்போ ஐக்குள்ள நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கிற வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆக போகுது. ஓகேங்களா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1ல இருந்து 10 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்களும் இந்த மாதிரி எடுத்து பேப்பர்ல வச்சு எழுதி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு சூப்பரா வந்து புரியும். ரைட்டா, இப்போ வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நம்ம வந்து சொல்ல போறோம் ஃபார் லூப் ஃபர்ஸ்ட். எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம 1ல இருந்து 10 வரைக்கும் தான் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம நார்மலா இருக்கும் போது. இப்போ 3 to 1 அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்ல போறோம். அதாவது 1 2 3ன்னு சொல்லாம 3 to 1 அப்படின்னு சொல்ல போறோம், ரிவர்ஸ்ல சொல்ல போறோம். ஸோ அதை எப்படி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார் i in range இங்க வந்து 1,4 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 1,4 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, பிரிண்ட் ஐ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டா 1 2 3 வருதா அப்படின்றத செக் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ ரன் பண்றேன். 1 2 3 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு 3 to 1 அப்படின்னு நான் வந்து மாத்தணும் இதை. ரைட்டா, அதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் அப்படின்ற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்திலேயே ரிவர்ஸ்ட் அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. அண்ட் ரிவர்ஸ் பக்கத்துல ஒரு பிராக்கெட் போட்டுக்கோங்க. ரிவர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, பிராக்கெட், இந்த பிராக்கெட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்குள்ளதான் ரேஞ்சுன்னு வந்து இருக்க போகுது. ஓகேங்களா, இந்த ரிவர்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளதான் நமக்கு ரேஞ்ச் அப்படின்னு இருக்க போகுது. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நான் ரன் பண்றேன். 3 to 1 அப்படின்னு இருந்துச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படியே. ஓகே, இப்ப பிரிண்ட் ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு நீங்க ஃபார் லூப்குள்ளேயே கொடுக்க கூடாது. அது எப்படி ஃபார் லூப்குள்ள இருக்கு அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் லாஸ்ட் வீடியோல சொன்ன மாதிரி இந்த லைன் இருக்கு பாருங்க, இதை தான் நம்ம ஃபார் லூப்குள்ள இருக்கிற கோட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, இதுதான் நமக்கு ஃபார் லூப்குள்ள இருக்கிற பாடி. இதை விட்டுட்டு வெளியில தான் நீங்க வந்து பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா, இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஃபார் லூப்குள்ள இருக்கிறது. ரைட், ஓகே. இப்போ அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபார் லூப்புக்கு வெளியில வந்து பிரிண்ட் பண்ண போறேன். இப்போ நான் வந்து ஃபார் லூப்புக்கு வெளியில பிரிண்ட் பண்ணேன். எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாத்தீங்கன்னா இந்த லைனுக்கு வெளியில இருக்கு அண்ட் இந்த இன்டென்டேஷன் நமக்கு கிடையாது. ஓகேங்களா, அப்ப ஃபார் லூப்புக்கு வெளியில இருக்கு. ஸோ அதனால இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வரணும். அப்பனா எப்படி வரும், 3 to 1 ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வரும். இப்போ ரன் பண்ற பாருங்க, 3 to 1 ஹாப்பி பர்த்டே அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. இப்போ நான் ஃபார் லூப்குள்ள வச்சு காமிக்கிறேன் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஃபார் லூப்குள்ள பிரிண்ட் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு வச்சிருக்கேன்.
அப்போ இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 3 அப்படின்னு பிரிண்ட் ஆகும், தென் அகைன் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு பிரிண்ட் ஆகும், அடுத்து திருப்பி 2 அப்படின்னு பிரிண்ட் ஆகும், அகைன் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு பிரிண்ட் ஆகும், அடுத்து ஐயோட வேல்யூ என்ன இருக்க போது 1 இருக்கும், தென் பிரிண்ட் ஆயிட்டு அப்புறம் திருப்பி மறுபடியும் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்க, ரன் பண்றேன், 3 அப்படின்னு பிரிண்ட் ஆயிருச்சு, ஹாப்பி பர்த்டே அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இந்த மாதிரி ஃபார் லூப்குள்ள அடுத்தடுத்து லைன் என்னென்ன இருக்கோ அதை அப்படியே லூப் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன், ஜஸ்ட் ஃபார் லூப்புக்கு வெளியில நான் வந்து வச்சிட்டேன். ஸோ அதனால இந்த லூப் எப்போ முடியுதோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும், அதுல எனக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா, சூப்பர். இப்போ ராக்கெட் லான்ச் கோட் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், 10ல இருந்து நமக்கு ரிவர்ஸ்ல கவுண்ட் பண்ணிட்டு 0 வந்ததுக்கு அப்புறம் லான்ச் தி ராக்கெட் அப்படின்னு நமக்கு பிரிண்ட் பண்ண போறோம். அதுக்கு ஃபார் ஐ இன் ரிவர்ஸ் பண்ண போறோம். அதுக்கு ரிவர்ஸ் ஃபங்க்ஷன் வந்து போடுவோம். ரிவர்ஸ் பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க, அப்பதான் இது ரிவர்ஸ் ஃபங்க்ஷன். தென் இதுக்குள்ள ரேஞ்ச் நம்ம கொடுக்க போறோம். அதுக்குள்ள இன்னொரு பிராக்கெட் ஓபன் பண்ணுங்க. நவ் ரேஞ்ச் எவ்வளவு தூரம், 1ல இருந்து 11 வரைக்கும். ஓகேங்களா, அப்ப 10ல இருந்து ரிவர்ஸ்ல கவுண்ட் ஆகும். தென் கோலன் வைங்க. இப்போ பிரிண்ட் ஐ வந்து கொடுங்க. ஓகேங்களா, நவ் ஃபார் லூப்குள்ள இருந்து வெளியே வந்துட்டு பிரிண்ட் லான்ச் தி ராக்கெட் அப்படின்னு சொல்ல போறோம். இப்போ என்ன ஆகும், ஒன்னொன்னா வந்து லூப் ரன் ஆகும். 10 வரைக்கும், 10ல இருந்து 1 வரைக்கும் ரன் ஆயிட்டு இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு லான்ச் தி ராக்கெட் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்க, நான் ரன் பண்றேன், 10ல இருந்து 1 வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் லான்ச் தி ராக்கெட் அப்படின்னு வந்து நமக்கு வருது. ஓகேங்களா, நவ் ஓகே கைஸ், இப்போ மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா, இப்போ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம் அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள இப்போதைக்கு 5ன்னு நான் போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் மல்டிப்ளிகேஷன் டேபிள் வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் நமக்கு வரப்போகுது. ஓகேங்களா, அதனால 1, 11 அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். தென் கோலன் வச்சுட்டு பிரிண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இதுக்குள்ள நமக்கு வந்து எப்படி வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ 5 டேபிள் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால 5 into 1 equal to 5 அப்படின்னு வரணும். தென் அடுத்த லைன்ல 5 into 2 equal to 10 அப்படின்னு வரணும். தென் அப்படியே இப்படி பாத்தீங்கன்னா 5 டேபிள் வந்து பிரிண்ட் ஆகிட்டே இருக்க போகுது, equal to 15 அப்படின்ட்டு. ஸோ இப்படி பாத்தீங்கன்னா 5 டேபிள் வந்து 5 into 10 வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகிட்டே இருக்க போகுது. ஸோ இப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்றத நம்ம இங்கே பிரிண்ட் பண்ண போறோம். ஓகேங்களா, இப்போ இந்த 5 டேபிள் இருக்கு இல்லையா, இதை அப்படியே நம்ம பிரிண்ட்ல கொண்டு வர வைக்க போறோம். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அதையே நான் இங்க வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா, நமக்கு என்ன டேபிள் வரப்போதோ அந்த நம்பர் ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருக்கு. ஸோ அதை நான் வந்து நம் வேரியபிள் இங்க போட்டுக்கிறேன். தென் கமா போட்டுக்கோங்க, இன்டூ 1 ஈக்குவல் டு 5 அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இன்டூ அப்படின்னு வர்றதுக்கு நான் வந்து கமா போட்டு டபுள் கோட்ஸ்குள்ள எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ நம் இன்டூ அப்படின்னு வந்துடும். இப்போ பாருங்க, இப்போ நான் ரன் பண்ற பாருங்க, 5 into 5 into 5 into அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு வரணும். ஸோ அதை எப்படி நம்ம கொண்டு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஐயோட வேல்யூ வச்சு நம்ம கொண்டு வரலாம். ஓகேங்களா, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் நம்ம இங்க ஃபர்ஸ்ட் இதுல கொண்டு வந்தோம் பாத்தீங்களா, 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்ட்டு. ஸோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயோட வேல்யூ ஒன்னொன்னா எக்ஸிக்யூட் ஆகும் போது நமக்கு ஐயோட வேல்யூ 1ஆ இருக்கும் போது 1ன்னு வரும், 2ஆ இருக்கும் போது 2ன்னு வரும், 3ஆ இருக்கும் போது 3ன்னு வரும். ஸோ அதனால ஒவ்வொரு லூப்பும் நமக்கு 10 டைம் ரன் ஆகும் போது 1ல இருந்து 10 வரைக்கும் வந்துடும். ஸோ அதுக்கு கமா ஐ அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ வந்துட்டு ஈக்குவல் டு அப்படின்றத நம்ம ஸ்ட்ரிங்ல வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு கமா டபுள் கோட்ஸ் ஓபன் பண்ணுங்க, ஈக்குவல் டு அப்படின்னு போடுங்க. ஓகே ரைட். தென் அகைன் இப்போ ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கு, 5 into 1 தான் 5. அப்போ என்ன போற போறோம், நம் இன்டூ ஐ அப்படின்னு நம்ம வந்து கொடுக்க போறோம். ரைட்டா, இப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்றத இப்ப நான் சொல்றேன். ஸோ இப்போ இந்த நம் அப்படின்றதுக்குள்ள என்ன இருக்கு, இங்க நமக்கு 5ன்னு இருக்கு. ஸோ அதனால 5 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். தென் இந்த இன்டூ நமக்கு பிரிண்ட் ஆகும். தென் இப்போ ஐக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, ஐ ஈக்குவல் டு 1 அப்படின்னு இருக்கு. அப்போ இங்க ஐக்குள்ள இருக்கிற வேல்யூ தானே பிரிண்ட் ஆகும். ஸோ 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். தென் இந்த ஸ்ட்ரிங் அப்படியே நமக்கு பிரிண்ட் ஆகும். தென் நம் இன்டூ ஐ அப்படின்னு இருக்கு. அப்போ நமக்குள்ள என்ன இருக்கு, நம் ஈக்குவல் டு
இப்போ 5 அப்படின்னு இருக்கு. ஸோ அதனால 5 அப்போ 5 இன்டூ இப்போ ஐக்குள்ள என்ன இருக்கு 1. ஸோ அதனால 5 இன்டூ 1 ஈக்குவல் டு 5 அப்படின்ட்டு வரும். ஓகேங்களா? இப்போ இதே ப்ராசஸ் தானே அடுத்தடுத்த லூப் ரன் ஆகும்போது வரப்போகுது நமக்கு. இப்போ ரன் பண்ற பாருங்க, 5 டேபிள் நமக்கு அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. சூப்பரா? இதை நீங்க ட்ரை ரன் பண்ணி பாருங்க. அதாவது இந்த மாதிரி எழுதி பாருங்க, உங்களுக்கு இன்னும் சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எப்படி எழுதி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கோடிங் வந்து இன்னும் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா? தென் நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல வந்து போட்டு பாருங்க. இப்போ டைரக்டா நம்ம 5 அப்படின்னு கொடுக்கறதுக்கு பதிலா இங்க நம்பரை வந்து நம்ம இன்புட்ல கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எந்த டேபிள் வேணுமோ நம்ம அதை போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ அதனால இங்க வந்து இன்புட் அப்படின்னு வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்குள்ள என்டர் தி நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கிறான். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன ஆக போகுது, ரன் பண்ணும்போது நம்மகிட்ட என்டர் தி நம்பர் அப்படின்னு வந்து கேட்கும். ஓகேங்களா? என்டர் தி நம்பர் அப்படின்னு கேட்குது. இப்போ நான் வந்து 7 டேபிள் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 7 டேபிள் வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதுல எப்படி பிரிண்ட் ஆகுது, இப்போ நம்பர் ஈக்குவல் டு நம்ம 7 வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இப்போ நம் ஈக்குவல் டு 7 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இங்க 7 அப்படின்னு நமக்கு அவுட்புட் வந்துடும் ஃபர்ஸ்ட். தென் அந்த ஸ்ட்ரிங், இந்த எக்ஸ்ன்ற ஸ்ட்ரிங் வந்துடும். தென் ஐக்குள்ள இப்போ என்ன இருக்கு 1 இருக்கு. ஐ ஈக்குவல் டு 1 இருக்கு. ஸோ 1 அப்படின்னு வந்துடும். தென் இந்த ஸ்ட்ரிங் அப்படியே வந்துடும். தென் 7 இன்டூ 1 என்னவோ அது இங்கே வந்துடும். ஸோ 7 அப்படின்னு வரும். தென் ஐ ஈக்குவல் டு 2 மாறும்போது என்ன ஆகும், அடுத்த லூப்ல அகைன் ஐ ஈக்குவல் டு 2 அப்படின்னு மாறும். இப்போ 7 அப்படியே நம்பர் வந்து இன்னும் நமக்கு 7ஆக தான் இருக்க போகுது. ஸோ 7 அப்படின்னு வந்துடும். தென் இன்டூ ஐ ஈக்குவல் டு இப்போ 2, ஸோ 2 அப்படின்ட்டு வரும். தென் ஈக்குவல் டு 7 இன்டூ, அதாவது நம் இன்டூ ஐ அப்படின்னு இருக்கும் போது, ஸோ அப்போ 7 இன்டூ 2 அப்படின்னு இருக்கும். 7 இன்டூ 2 14 அப்படின்னு வரும். ஸோ அதனால இதே மாதிரி ரன் ஆகிட்டே நமக்கு வந்து இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ இதை நீங்க பேப்பர்ல எடுத்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பர். இப்போ ஃபார் லூப் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபார் லூப் புரியல அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க, அவரும் பார்த்து கத்துக்கட்டும். தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.